ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்ல பார்க்க போற படம் கார்த்திக் நாராயணன் இயக்கத்துல அதர்வா, சரத்குமார், ரகுமான் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச நேரங்கள் 3. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த விமர்சனம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டா பார்க்கலாம். தான் மகள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதபிச்சு போய் தேடிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம் ரகுமான். தான் எழுதி வச்ச ஸ்கிரிப்டையே காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டரா வரக்கூடிய அதர்வா. அது மட்டும் இல்லாம காசு குடுத்தா எத வேணா செய்ய ரெடியா இருக்கக்கூடிய ஒரு கரப்டட் காப்பா வரக்கூடிய சரத்குமார். இந்த 3 பேருமே சேர்ற ஒரு மையப்புள்ளிக்கு அப்புறமா இது என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. வேற வேற கதைகள், வேற வேற கதாபாத்திரம் போல ஆரம்பிச்சு இது எல்லாமே ஒரு மையப்புள்ளியில சேரும்பொழுது, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க. இந்த படம் கார்த்திக் நேரிய இயக்கத்துல துருவங்கள் 16 அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் வச்சு டைரக்ட் பண்ணாரா. அதே ரேஞ்சுக்கு ஒரு படம் குடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்த திங்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு போல இருக்குது. ஆனா இந்த படம் வந்து நான் லீனியரா பல காட்சிகள் கட் பண்ண விதமாகட்டும், 3 பேஸ்ல இந்த கதைய நரேட் பண்ண விதமாகட்டும், இது 2னாலயுமே இந்த படம் ஒரு சில இடத்துல பாதகம், ஒரு சில இடத்துல சாதகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த இடத்துல சாதகம் அப்படின்னு சொன்னேன்னா, இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப சாதகமா இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் அப்புறமா வரக்கூடிய 3 ஆக்ட்ல சூப்பர்வா ரிவீல் பண்ணி கிளைமாக்ஸ்க்கு க்ளோஷர் பண்ணும்போது விதம் வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. இது 2மே சூப்பரா இந்த படத்தோட சாதகமாவே அமைஞ்சது. இந்த இந்த கான்செப்ட். பாதகமா எங்க அமைஞ்சது அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்றேன். படத்துல எழுதப்பட்ட ஒரு சூப்பரான கேரக்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா, சரத்குமார் மட்டும் தான். நல்லா எழுதியிருந்தாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் அவரு. அவர வச்சு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல. மத்த 2 கேரக்டர்ஸ பொறுத்தவரைக்கும் இவரு தான் ரொம்ப டாமினேட் பண்றாரு. அம்மு, அபிராமி, துஷ்யந்த் இவங்கலாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கதாபாத்திரத்துல இருந்தாலும், சரத்குமார் ரொம்ப டாமினன்ட்டா இருக்கார். 6 மாசத்துக்கு முன்னாடி பழகுற ஃப்ரெண்ட கூட நம்புவீங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து வளர்த்த பெத்தவங்கள நம்ப மாட்டேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் ஒரு கதாபாத்திரம் கேட்கக்கூடிய அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு வசனம். ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கைய, ஃபெய்த்தையும் எப்படி சிதைக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய கிரைம் அப்படின்றத சொன்ன வசனமாகட்டும். இந்த மாரி வசனங்கள்லாம் வந்து ரொம்ப ஆழமா சூப்பர்பா இருந்தது. ஒரு சில சின்ன சின்ன வசனங்கள் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாவே இருந்தது. டிஜோ தாமியோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்ரீதர் சாமியோட கட்ஸும் சரி, இந்த படத்துல டெஃபினட்டாவே செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தான் இந்த படம் வந்து 4, 6 அடிக்கிற மாரி மன்மதன் அம்பு படத்துல நீல வானத்து நீலமாட சொல்லிட்டு ரிவர்ஸ்ல ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அந்த தாட் ப்ராசஸ் அந்த லெவல்ல சூப்பரா எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் அது காட்சியா கன்சியூம் பண்ண விதத்துல கூட நல்லா தான் இருந்தது. ஆனா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ! அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது ஒரு வித்தியாசமான தாட் ப்ராசஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த சீன, அந்த பாட்ட, அந்த ஃபைட்ட. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஆக்ட் அண்ட் ஃபைனல் ஆக்ட்ல தான் பல விஷயங்கள் நமக்கு ரிவீல் பண்ணப்படுது. அங்க தான் கன்க்ளூட் பண்றாங்க அந்த படத்த. ஸோ, அதனாலேயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னடா! அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி சுத்திட்டே இருக்க மாரி தான் போயிட்டே இருக்கு. எந்த ஒரு சுவாரஸ்யமே நம்மளுக்கு இல்ல. எதுவுமே நமக்கு அந்த பெருசாவே கனெக்ட்டா குடுக்கவே இல்ல. ஒட்டவே கிடையாது. அந்த இன்டர்வல் பிளாக் இவங்க அரைவான விதத்த தவிர, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே பெர்சனலா சுவாரஸ்யமா கிடையவே கிடையாது. இந்த படத்துல பல விஷயங்கள் காணாம போயிடும். அம்மு அபிராமி காணாம போயிடுவாங்க. அதர்வைஸ் இந்த ஸ்கிரிப்ட் காணாம போயிடும். ஆனா, இதெல்லாம் காணாம போனதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இதான் திருப்பி கிடைச்சிருமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே நமக்கு குடுக்காது. அது முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணது தான். அதுவும் குறிப்பா அம்மு அபிராமிக்கும், ரகுமானுக்கும் இடையேயான அந்த பாசம் என்ன அப்படின்றத எங்கேயுமே வந்து கிளியரா கன்வின்சிங்கா நம்ம சொல்லவே இல்ல. எஸ்டாப்ளிஷே பண்ணல அந்த படத்துல. இதனாலேயே ஒரு சீன்ல ரகுமான் கார்ல உட்கார்ந்து கதற துடிக்கும்பொழுது நமக்கு இந்த காட்சிகளாவே நம்ம கடந்து போவோமே தவிர, நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே அது தோணவே இல்ல. அந்த கனெக்ட் நம்மளுக்கு கிடைக்கவே இல்ல. அது அதே மாரி அம்மு அபிராமி, துஷ்யந்த் அந்த லவ் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒன் சைட் லவ் தான் கூட, அது கூட எங்கேயுமே பக்காவா போர்ட்ரேட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. துஷ்யந்த் தேடி சுத்திட்டு இருக்கும்போதெல்லாம் அம்மு அபிராமி என்ன படிக்கிற வேலைய விட்டுப்புட்டு இவன் சுத்திட்டு இருக்கானே! அப்படின்னு சொல்ற ஃபீல் தான் நமக்கு வருதே தவிர, அந்த சீனுமே நமக்கு பெருசா ஒரு நிக்கவே இல்ல. கனெக்டும் குடுக்கல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த படம் பட்ஜெட் அப்படின்றது டெஃபினட்டா இவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டா தான் இருந்தது. அத பார்த்தோனே தெரியுது. ஒரு 3, 4 இடம் அதுக்குள்ளயே மொத்த படத்தையும் முடிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதர்வா அவார்ட் வாங்குற சீன். அது அந்த சீன்லாம் பார்க்கும்போது 2 ஸ்பாட் லைட்ட போட்டு அது ரொம்ப அப்ரப்ட்டா தெரியுது நமக்கு அது. அந்த அந்த காட்சிய வைக்காம ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர்ல மட்டும் குடுத்துருக்கலாம். இல்ல கண்ண மூடி கேட்டாரு அப்படின்ற மாரி ஒரு பிளாக்ல அந்த மாரி போட்ட கை தட்டுன மாரி ஒரு சவுண்ட் டிசைனிங்ல ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அந்த சீன வைக்கிறதுக்கு வைக்காமயே இருந்திருக்கலாம். அந்த அந்த ஃபீல் தான் எனக்கு வந்தது. இதுவும் போக துஷ்யந்தோட அப்பா, அம்மாக்கு ரகுமான் அட்வைஸ் பண்ண ஒரு காட்சியாகட்டும், நம்ம அதர்வா ட்ரக்க கன்சியூம் பண்ணிட்டு 20 நிமிஷம், 30 நிமிஷம் உருண்டிட்டே இருப்பாரு. என்னென்னமோ தோணும். ஒரு லென்த்தியா
படத்த ஜவ்வா இழுத்தது தான் எனக்கு அப்படி தோணுது. இது வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவரு டைரக்ட் பண்ண மாஃபியான்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, 1 ஹவர் படத்த 2 ஹவர் காமிச்சிருப்பாங்க. ஸ்லோ மோஷன்ல காமிச்சு. அந்த மாரி இந்த படத்துக்கு நெறைய விஷயம் பண்ண மாரியே எனக்கு தோணுச்சு. அந்த அதர்வா ட்ரக் கன்சியூம் பண்ணது. மொத்தமா அந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கதைக்களம் தான். சொல்லப்பட்ட விதத்தில வந்து சுமாராக படமா தான் ஆவரேஜான படம். வாட்ச் தான் அந்த படம். அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில அதுவும் பெருசா எதுவும் இல்ல. இது பார்க்கணும்னா ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா பாருங்க. அது உங்களோட கால் தான். இதே மாரி இன்னொரு வீடியோவோட உங்கள சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பிரஸ்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பீஸ் ஸ்பீக். பாய் ஃபிரெண்ட்ஸ். ஐயோ எனக்கு வேற வேலை இல்ல போடா. அடிக்காதடா.